ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். கருப்பு உளுந்து பயன்படுத்தி கின்வா பயன்படுத்தி நான் ஒரு சாஃப்டான இட்லி செஞ்சு காட்டுறேன். அது கூட காரசாரமாக ஒரு சட்னி, கேபேஜ் பொரியல், கொள்ளு சுண்டல். ஹெல்த்தியான கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிற பாருங்க. ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துட்டாக்கா ஒரு கப்பு கின்வா ஈஸிலி அவைலபிள் இன் ஆல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கும். ஒரு கப் கருப்பு உளுந்து, ஒரு கப் கின்வாக்கு ஒரு டீஸ்பூன் அவ்வளோ மெந்தியும் சேர்த்துட்டு நல்லா 3-4 தடவை கழுவிட்டு ஒரு 4 to 5 hours அது நல்லா ஊறு வரணும். காலையில் நீங்கள் நெஞ்சக்கா சாயந்தரம் நீங்கள் அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட அரைக்கலாம், கிரைண்டரில் கூட அரைக்கலாம். இது உங்களோட கம்ஃபர்ட்டில் பார்த்துட்டு அரைச்சி எடுத்து வைங்க. பாருங்க, நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சின்னு இருக்கேன். நைஸாக அரைப்படணும். அதுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஹோல் நைட் அது ஃபர்மெண்டேஷன் ஆகணும். காலையில் திறந்து பார்த்தாக்கா அவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கும். சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். இப்படி தான் ஆணும் இட்லிக்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இட்லி தட்டுக்கு எண்ணெய் தடவிட்டு இட்லி குக்கரில் ஒரு பிளேட்டு நான் வச்சுட்டுருக்கேன். சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. அது கூட சட்னிக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 கப் வேர்க்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு குட்டி உண்டு புளி, 2 கருவேப்பிலை, ஒரு இஞ்சி, ஒரு காரத்துக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா, உணவு மிளகாய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ருச்சிக்கு தகுந்த உப்பு சேர்த்து நைஸாக சட்னி அரைச்சி வைக்கணும். இப்போது கொள்ளு ஆல்ரெடி நான் ராத்திரியே நெஞ்சு காலையில் குக்கரில் வேக வச்சுருந்தேன். அதையும் இப்போது தாளிச்சுட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, 2 கருவேப்பிலை போட்டு வெந்த கொள்ளு சேர்த்து ருச்சிக்கு தகுந்த அப்படி உப்பு சேர்த்து சூப்பராக சுண்டல் ரெடி. இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு மஞ்சப்பொடி, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வெந்த கேபேஜ் கூட உப்பு சேர்த்து சூப்பராக ஒரு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் எல்லாம் ரெடி ஆச்சு. பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கோ, உங்களுக்கே தெரியுறது. இப்போது பிளேட்டில் ரெடி பண்ணிட்டுருக்கேன். 3 இட்லி, காரசாரமாக சட்னி, கேபேஜ் பொரியல், கொள்ளு சுண்டல். எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ ருச்சியாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் வாயில் சொல்கிறத விட நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு கேட்டுக்கிறேன். திருப்பி வேறு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care.